இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். வியன்னாலே வந்து ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப்புன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இவ்வளோ க்யூ நிற்கிதேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் இவ்வளோ க்யூ நிற்கிதேன்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்தீங்கன்னா லைனில் வந்து ஒரு 22-25 மினிட்ஸ் வந்து நாங்கள் லைனில் வந்து நின்றுருப்போம். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இதுவே கூட்டம் கம்மின்னு வந்துட்டு சொன்னாங்க ஃப்ரெண்டு. இல்லைன்னா அவ்வளோ லைனில் வந்து நிற்பாங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வெதரும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. கப்பு கோனு நம்ம எதில் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீமோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா ஃப்ளேவர்லேயுமே வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கப்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் வந்து வச்சு கொடுப்பாங்க. நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தாச்சியோ, வெண்ணிலா, அப்புறம் ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளேவர்லேயுமே வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா ஃப்ளேவருமே வந்து கலந்து தான் வாங்கியிருந்தோம். சரி டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்திங்கன்னா சம்மரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். வின்டர் டைமில் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 months மட்டும்தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கில் விளையாடணும்னு சொன்னாங்க. அதனால் விளையாட விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போக வேண்டியிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.